ஸ்பெசிஃபிக் எம்ப்ளாயினா என்ன? ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி மீன்ஸ் டைரக்டர் எம்ப்ளாயி. டைரக்டர் அவரும் ஒரு எம்ப்ளாயி தான். நெக்ஸ்ட் டைரக்டர் specific employee of the company only. Director even the constituted சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்டில் இருக்கிறவங்க எம்ப்ளாயி அவங்களும் வந்து ஸ்பெசிஃபிக் பர்சன் தான், ஸ்பெசிஃபைடு பர்சன் தான். எம்ப்ளாயி அக்ரிகேட் சேலரியில் வரவங்க, அக்ரிகேட் சேலரி வந்து 50,000க்கு மேலே இருக்கவங்களும் ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி தான். இண்டிவிஜுவலாக பார்த்துடலாம். டைரக்டர் வெதர் த நாமினி ஆஃப் யுவர் ஒர்க்கு ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூட். இப்போ அவங்க வந்து ரிக்ரூட் பண்ணுற டைரக்டர் தான் இம்மெட்டீரியல். whether the employee is full-time director or part-time director, whether he was director throughout the previous year or not. Tax point la director employee treated as a specified employee of a company, that company only. If Manu working in a X Limited, director employed with Y employing only, he is treated as specified employee only in X, not in Y. Director even a day or constitute specified employee such a company. Second, employee who substantial interest in the employer company. Substantial interest na share voting rights வந்து 20%க்கு மேலே. Substantial interest மீன்ஸ்னா இங்கே வந்து மெயின் கீவேர்டே வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் தான். இங்கே வந்து டைரக்டர். Substantial interest na benefit to 20% more voting power in the employee of the company, employer company. Tax point la such a employee treated as a specified employee of the company only. The main criteria, beneficial owner, not a legal owner. லீகலாக கம்பெனின்னு ஆரம்பிச்சிட்டா ஓனர் யாரும் கிடையாது, இவர் வந்து ஒரு பெனிஃபிஷியல் ஓனர் தான். சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் மச் ஹெல்டு டு அக்சஸி இண்டிவிஜுவலி நாட் டுகெதர். இந்த 20% ஷேர்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக சிங்கிள் பர்சனில் இருக்கணும். குரூப் ஆஃப் த கம்பெனிலாம் இருக்கக்கூடாது. இண்டிவிஜுவல் ஒன்லி, இண்டிவிஜுவல் ஒரு பர்சன் மட்டும்தான் இருக்கணும். மோகன் ஹோல்டு 18% ஆஃப் ஈக்விட்டி ஷேர் இன் எக்ஸ் கம்பெனி. இஸ் ஒய்ஃப் ஹோல்டு 7% ஈக்விட்டி ஷேர் இன் த சேம் கம்பெனி. சச் ஏ மோகன் வில் நாட் ட்ரீட்டட் ஆஸ் எ ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி. ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சனுக்கு 20% இருக்கணும், இவருக்கு இல்லை. ஒய்ஃப் கிட்ட இருந்தால் கூட பட் இண்டிவிஜுவலாக 18 தான் இருக்குது. அடுத்தது, எம்ப்ளாயி ஹூஸ் அக்ரிகேட் சேலரி ஃப்ரம் ஆல் எம்ப்ளாயர் டுகெதர் எக்ஸஸ் 15,000 per month per annum. Computing sum of 15,000 following excluding and deducted all non-monetary benefits, non-taxable monetary benefits. Deduction 16 1A 2 3 discussing அப்புறம் பார்த்துக்கலாம். எம்ப்ளாயர் கண்ட்ரிபியூஷன் டு ப்ராவிடென்ட் ஃபண்டு. இப்போ டேக்ஸ் பாயிண்டில் என்னன்னு பார்க்கலாம். வேர் த சேலரி இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் 2 or more employer, aggregate salary of all the employer should consider calculate above ceiling. If aggregate salary excess 15,000 per annum, the employee should treated as a specific employee for all the employers. இங்கே வந்து இண்டிவிஜுவலாக அந்தந்த கம்பெனியில் தான் நம்ம பார்த்தோம், டைரக்டரோ இல்லை வந்து சப்ஸ்டான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எம்ப்ளாயியோ. இங்கே வந்து இவர் எலிஜிபிள் ஆகிட்டாருன்னா அக்ரிகேட் 50,000 இருந்ததுன்னா அவர் இருக்கிற எல்லா கம்பெனிலுமே அவர் வந்து ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயி தான். ராம் இஸ் ஒர்க்கிங் இன் எக்ஸ் அண்ட் கோ அண்ட் ஒய் அண்ட் கோ. இட் taxable monetary salary from X and Co 36,000
ஒய்யில் வந்து 45. சின்ஸ் த அக்ரிகேட் சேலரி மோர் தென் 50,000 per annum. Treated as a Rogan treated as a specified employee for both the company X and Y. DA not forming part of salary in retirement benefit shall including in salary while determining above the limit. DA வந்து இதை வந்து லிமிட்டில் சேர்க்கக்கூடாது. நாட் ஃபார்மிங் பார்ட்டை டிஏவை சேர்க்கக்கூடாது.